சிவம் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ஸ்ரீ பாலாம்பிகை திருப்புர சுந்தரின்னு சொல்லக்கூடிய தெய்வம், குழந்தை வடிவமான இருக்கக்கூடிய தெய்வம். அந்த தெய்வத்தை பற்றி கோயில் தருமபுரி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. போய் பார்க்கலாம் வாங்க. வணக்கம் குருஜி. வணக்கம். உங்களுடைய பேரை அறிமுகப்படுத்துங்க. என்னுடைய பேர் சண்முக சுந்தரம் அப்படின்னு, அடியன் சிவனடியாராக இருக்கேன். வாழைத்தாயினுடைய அடியானாவும் இருக்கேன். இந்த கோவிலில் என்னால் முடிஞ்ச திருப்பணிகளை செய்து வரணும். குருஜி, இது ஆலயம் எப்போது உருவாக்கப்பட்டது? ஆலயம் அடித்தளம் உருவாகி கட்டப்பட்டு குறைஞ்சது 30 ஆண்டுகள் ஆகிதான். இது எங்களுடைய அப்பா காலத்தில் கட்டப்பட்டது. இந்த படத்தில் இருக்கிறார் பார்த்தீங்களா, அவர் தான் எங்களுடைய தந்தையார். எங்களுக்கு அடியனுக்கு குருவும் அவர் தான். சித்தர் வழிமுறையில் தவம், யோகம் இந்த மாதிரி வழியில் போயிட்டு இருந்தாரு. அதனால சித்தர்களுக்கு வாழைத்தாய் தான் வழிகாட்டக்கூடிய தெய்வம், முதல் தெய்வம் அப்படின்ற வகையில் எங்களுடைய அப்பானுடைய குருக்கள் சொன்னதின் பேரில் அவர் பாலாம்பிகை தாயினுடைய கோயிலை கட்டியிருக்காரு. அது கட்டி ஒரு குறிப்பிட்ட காலம் கழிச்சு எங்கள் அப்பா காலம் ஆகிட்டாரு. அவர் காலமாகி இப்போ 20 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 20 ஆண்டுகளுக்கு அப்புறம் சில காலங்கள் எங்களுக்கு ஆன்மீகத்தில் அப்போ நாட்டம் இல்லை. அதனால் அப்படியே விடப்பட்டிருந்த காலத்தினால அம்மையே கனவுல என்னை எடுத்து செய்யுங்க அப்படின்னு சொன்னதில் பேரில் அடியனால் முடிந்த சேவைகளை இப்போ செஞ்சுக்கிட்டு வரோம். இந்த தெய்வத்தின் வேற வேற பேருங்க? தெய்வத்துக்கு வேற வேற பேர்கள் அப்படின்னு பார்க்கிற போது சக்தி ஸ்வரூபம் அண்டத்தில் ஆயிரக்கணக்கான பேர்ல எண்ணில் அடங்காத உண்டு. இதுல அம்பிகைக்கு பாலாம்பிகை அப்படின்னு சொல்றதும் உண்டு, வாழைத்தாய்ன்னு சொல்றதும் அம்பா தான். பால திரிபுரை அப்படின்னு திரிபுர சுந்தரின்னு சொல்லுவாங்க. குருஜி, இந்த தெய்வத்தின் வழிபாடுகள் முறையில் என்ன? வாழைத்தாயினுடைய வழிபாட்டு முறைகள் என்ன அப்படின்னு கேட்கறீங்க. வாழைத்தாய் அப்படின்னு பார்த்தோம்னா சக்தியினுடைய குழந்தை வடிவம், சரியா? வழிபாட்டு முறை அப்படின்னா குழந்தைகளுக்கு எப்பவுமே சைவ வழிபாடு தான், எல்லா தெய்வங்களுக்குமே சைவ வழிபாடு தான். அதன்படி வாழைத்தாய்க்கும் இனிப்பு பலகாரங்கள், சாக்லேட் முதல் கொண்டு எல்லாத்தையும் வச்சு படைக்கலாம். சைவ வழிபாடு. சிறிச்சக்கர பூஜையினுடைய முறைதான் வாழைத்தாயினுடைய பூஜையும். குருஜி, திருப்புர சுந்தரி பாலாம்பிகை அப்படின்னு சொல்லக்கூடிய மற்ற தெய்வத்துக்கும் அம்மன் கோயில்கள் நிறைய இருக்கு. மாரியம்மா, காளியம்மா அப்படின்ட்டு நிறைய இருக்கு. இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த தெய்வத்துக்கும் அந்த தெய்வத்துக்கும் என்ன வித்தியாசம்? மற்ற தெய்வங்களுக்கும் பெண் தெய்வங்களுக்கும் வாழைத்தாய்க்கும் என்ன வித்தியாசம்னு கேட்கறீங்க, இதுதானே? அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, மற்ற எல்லா பெண் தெய்வங்களும் தாய்மை ஸ்தானத்துல இருக்கக்கூடியது. இப்ப நீங்க கோயிலுக்கு போறீங்க, என்னன்னு கும்பிடுவீங்க? அம்மானு கும்பிடுவோம். ஆனா வாழைத்தாய் கிட்ட மட்டும் தன்னுடைய பிள்ளைகளா நினைச்சு வாழைத்தாயை வணங்கக்கூடிய பக்குவத்தில் இருக்கக்கூடியவா 10 வயசு குழந்தை. ஆதிசக்தியினுடைய 10 வயசு குழந்தை வாழைத்தாய் அப்படின்ற போது மற்ற தெய்வங்களுக்கும் வாழைத்தாய்க்கும் என்ன வித்தியாசம் கேட்டா, மற்ற தெய்வங்கள் புள்ள எதுக்கு கேட்கிறான், கொடுக்கலாமா வேணாமா, இவன் கேட்கறது முறையா இல்லையா அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணி உனக்கு இது தேவை, தேவையில்லைன்னா போடான்னு கூட சொல்லிடுவாங்க. ஆனா வாழைத்தாய் குழந்தை கையில் ஏதாவது வச்சிருந்தா அம்மா எனக்கும் கொடுன்னா டக்குன்னு கொடுத்துரும். அந்த குணத்தை கொண்டவள் தான் வாழை. இல்ல, அறிவுக்கும் நம்மளுடைய நாவுக்கும் திரிபுர சுந்தரி 3 தெய்வங்களும் வாழைக்குள்ள நடக்கும். தெய்வத்துக்குள்ள இருந்துதான், வாழைத்தாய்க்குள்ள இருந்துதான் இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய 3 தெய்வங்களும் பிரியப்பட்டிருக்கு. ஏன்னா சிறிச்சக்கரத்தின் அதிபதியவும், புரிஞ்சதா? அதனால மற்ற தெய்வங்களுக்கும் வாழைத்தாய்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அடுத்தது நீங்க கேள்வி கேட்டதின் பேர்ல சொல்றேன், மற்ற தெய்வங்களுக்கும் வாழைத்தாய்க்கும் என்ன வித்தியாசம் மட்டும் கிடையாது, வரம் கொடுக்கறதுலையும் என்ன மகத்துவம் கேட்டா, குழந்தை தெய்வம் அப்படின்றதுனால இந்த இடத்துல எல்லா பிரச்சனைகளுக்கும்
முன்னோடியா இருக்கக்கூடியது சிசு தோஷங்கள் இருந்து குழந்தைகளுக்கான தோஷங்கள் வரைக்கும் எல்லா விஷயங்களும் தாயினுடைய திருவடிக்கு வந்தா உடனே நீங்கும். அடுத்தது பிள்ளை வரம் இல்லாதவர்களுக்கு தாய்கிட்ட வந்து வரம் கேட்டாக்க கண்டிப்பா வாழையே போய் பிறப்பான். அப்படியாப்பட்ட மகத்துவம் உடையவ வாழை. அந்த தெய்வமே போயிட்டு கண்டிப்பா கண்டிப்பா உடனே வரம் கொடுப்பான். அந்த மாதிரி மகத்துவமானவர். அதே போல திருமணம் ஆகாதவர்களுக்கும் வாழை தாய் கிட்ட போய், கன்னி தெய்வம் இல்லையா, வாழை தாய் கிட்ட போய் என்னுடைய எதிர்காலத்துக்கு வழிகாட்டுமா, எனக்கு வழி தெரியல, என்னுடைய காலங்கள் இப்படியே போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி வருந்தி அவருடைய திருவடியை பிடிச்சாக்க உடனே அதுக்கான மரணம் அமைச்சு கொடுப்பான். இந்த மாதிரி பல விஷயங்கள், தொழில் முறைகள், அதே மாதிரி பில்லி சூனியம் யாவல் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் அவள் முன்னேறி. ஏன் மற்ற தெய்வங்களுக்கும் வாழைக்கும் என்ன அவளை மகத்துவம் அப்படிங்கிறதுனா, சித்தர்கள் வணங்கக்கூடிய தேவதை வாழைத்தாய். எல்லா சித்தத்துக்கும் எல்லா சித்துகளுக்கும் அடித்தளமே வாழைத்தாய் தான். அஷ்டமா சித்துகளுக்கும் வாழைத்தாய் தான் அறிவை. அப்படின்ற போது அம்மனுடைய அருள் இல்லாம எதுவும் நடக்காது. அவகிட்ட எந்த துஷ்ட சக்தியும் செல்லாது. வேற ஏதாவது சந்தேகம் சொல்லுங்க சார். காளியம்மா, மாரியம்மன், கங்கம்மன், அந்த தெய்வம் அவதரித்ததுக்கு ஒரு காரணம் உண்டு. இருக்குது. காரணம் இல்லாம எந்த தெய்வமும் அவதரிக்கல. இருக்குது. பால திரிபுர சுந்தரின்னு அம்மாவை, அந்த அம்மா அவதரிச்ச காரணம் என்ன? நிச்சயமா சொல்ல முடியுமா? கண்டிப்பா கண்டிப்பா. அடியனுக்கு தெரியவரும் நான் சொல்றேன். ஏன்னா தெய்வத்தை பத்தி எல்லாம் தெரிஞ்ச அளவுக்கு நாம பெரிய மகான் இல்லை. இருந்தாலும் எங்களுடைய குருமார்கள் எங்களுக்கு சொன்னதை வச்சு ஒரு சில விஷயங்கள் நான் சுருக்கமா சொல்றேன். ஆதி காலத்துல பரமேஸ்வரன் தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தாராமா. அப்படி தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற போது அவருடைய தவத்தை கலைக்கிறதுக்கு மன்மதனாகப்பட்டவர் காமபானம் இருக்காரு. காமபானம் புரியுது தானே? தவத்தை கலைக்கிறதுக்கோசரம் புஷ்பபானம் காமபானம் இருக்காரு. அந்த தவத்தை கலைக்கிற போது ஈசன் கண்ணை திறந்திருக்காரு. அப்படி கண்ணை திறக்கும் போது நெத்தி கண்ணாகப்பட்டவும் திறந்திருக்குது. அந்த தவ அக்னி ஆகப்பட்டது எதிரில் இருந்த காமதேவனை எரிச்சிருச்சு. சரியா? ஏன்னா பிரபஞ்சத்துக்கே எல்லா ஜீவராசிகளுக்கும் காமத்தை ஊட்டி அதன் மூலியமா வந்து உலகத்தை படைக்கிறதும் உருவாக்குறதும் காமதேவன் தானே. அப்படி இருக்கிற போது காமதேவனை நெத்தி கண்ணால ஈசன் எரிச்சு விபூதி ஆகிட்டார், சாம்பல் ஆகிட்டார். அப்போ ரதி தேவியாகப்பட்டவள் காமதேவனுடைய மனைவி, மன்மதனுடைய மனைவி ரதி தேவியாகப்பட்டவள் பக்கம் இருந்து என்னுடைய கணவன் இந்த மாதிரி செய்துட்டீங்களே, எல்லா தேவர்களும் ஊக்குவிச்சதன் பேர்ல அவங்களுடைய வேண்டுதலுக்கு எனக்கு தானே தவத்தை கழிச்சாரு சாமி, இந்த மாதிரி கோவப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிற போது பரமேஸ்வரனாகப்பட்டவர் அந்த அம்மாவுக்கு ஒரு வரம் கொடுத்தாராம். தெரிஞ்சோ தெரியாமையோ நடந்தாலும் காமதேவனை எரிச்சது தான். அப்படியே இருந்தாலும் காமனை எரிச்ச அந்த சாம்பல்ல இருந்து உனக்கு இப்போதைக்கு ஒரு மகனை கொடுக்குறேன். அவனை வச்சு இப்போதைக்கு உன்னுடைய தனிமையை நீ தீர்த்துக்க. குழந்தைகிட்ட அன்பா கொஞ்சிக்கிட்டு இருந்தாவே கணவனுடைய அந்த பட்டு கொஞ்சம் அப்படியே தீர்ந்து போயிடும் இல்லையா? காமதேவன் கூட இருப்பாரு, ஆனா இருந்தாலும் உடல் அழிஞ்சு போச்சு இல்லையா? அதனால குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் திருப்பும் உன்னுடைய கணவன் வந்து உன்னை அழைப்பான். அப்படின்ற போது அம்மா கேட்டிருக்கா, ரதி தேவி கேட்டாலாமா, திரும்ப மறுபடியும் யாருனால அசுரர்களாக என் குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன பண்றது, அழிச்சிட்டா என்ன பண்றதுன்னு கேட்கிற போது அப்போ ஒரு கன்னி பெண்ணாலதான் எனக்கு மரணம் வரணும், மற்றவர்களால எந்த தேவர்களாலும் அசுரர்களாலும் மிருகங்களாலும் எனக்கு மரணம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த புள்ள கேட்டுக்கிறான். விபூதிக்கு மறுபெயர் பண்டாரம்னு சொல்லுவாங்க. பண்டாரம் சரியா? அதனால சாம்பலுக்கு பண்டாரம்னு பெயர் உண்டு. அதனால அந்த சாம்பல்ல இருந்து உருவானதுனால பண்டன் அப்படின்ற பெயர் கொண்ட பெயர் வச்சு அந்த புள்ளைய அப்ப படைச்சு கொடுத்திருக்காரு. காலப்போக்குல இறைவனிடத்துல யாராலையும் அழிவில்லை, கன்னி பெண்ணாலதான் அழிவுன்னு வர வாங்கியிருக்கிறான் இல்லையா? அப்படி இருக்கிற போது ஒரு கன்னி பெண் வந்து நம்மளை கொல்ல போறாளா அப்படின்ற அளவுக்கு மீறி உடம்புல மனுஷங்கிட்டே பாலம் இருந்து அவன் நிக்கிறானா, அடங்குறானா, ஆணவத்தில் ஆடுறான். அப்படி இருக்கிற போது ஒரு அசுரங்கிட்ட பலத்தை கொடுத்தா என்ன பண்ணுவான்? தெய்வமே படிச்சாலும் அந்த பலம் வந்த பிறகு அவனுடைய குணங்கள் மாறி அசுர தோற்றமாகி பண்டாசூரன்றதுக்கு விரிவாக்கும்
பண்ட அசுரன். பன்னன் என்பது பேரு, குணத்தால் அசுரன். இப்படி ஆனதுனால ஈரேழு உலகங்களே ஆட்டி படிக்க ஆரம்பிச்சிட்டான். இவனுடைய ஆர்ப்பாட்டம் தாங்க முடியல. அப்போ தேவர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து, இந்த மாதிரி நீங்க வரத்தை கொடுத்தீங்க, இன்னைக்கு பண்டாசுரன் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், இதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி மும்மூர்த்திகள்கிட்டையும் கேட்கும் போது, பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரர்கிட்டையும் கேட்கும் போது எல்லாரும் சேர்ந்து ஈஸ்வரன் இடத்துல போய் கேட்கறாங்க, நீங்க தானே ஐயா வரத்தை கொடுத்தீங்க, இன்னைக்கு பண்டாசுரனுடைய அட்டூழியம் தாங்க முடியல, இதுக்கு என்ன வழின்ற போது கேட்டாங்க, கொடுத்துட்டார். மேற்கொண்டு பண்டாசுரனை அழிக்கணும்னா நம்ம கையில் ஆகாது, அவன் வாங்கியிருக்கிற வரம் கன்னிப்பெண் கையில தான் மரணம். சரியா? அப்படி இருக்கிற போது ஒரு சிறு பிள்ளை கையில தான் மரணம். அப்படின்ற போது எப்படி மும்மூர்த்திகளால் கொள்ள முடியும்? முடியாது. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கிற போது அம்பிகையை கேட்கிறாங்க, சக்தியை. ஏன்னா எல்லாத்தையும் படைச்சவ தாய் தானே. அப்படின்ற போது அம்பிகையை கேட்கிற போது லலிதாம்பிகை தான் பண்டாசுரன்கிட்ட சண்டைக்கு போகும். அப்படி இருக்கிற போது அம்பாளுடைய பிம்பத்துல திருமேனியில் இருந்து அம்மாளுக்கே தெரியாம அனுமதி இல்லாம பாலாம்பிகை வெளியேறாங்க. அனுமதி இல்லாம அம்மாளுடைய அனுமதியும் இல்லாம வெளியே வர, அம்மா நான் போய் கொள்றவன அப்படின்ட்டு வாழைத்தாய் வெளியே வரான். வேண்டாமா நான் பாத்துக்கிறேன்ற போது இல்லை, நான் அவனை கொள்றேன், நான் சண்டை போடுறேன். பண்டாசுரனுக்கு 64 பிள்ளைங்கன்னு சொல்றாங்க. ஆமா, ஒரு சில இடத்துல 36ன்றாங்க. வரலாறுல ஒரு குருமார்களும் ஒரு மாதிரி சொல்றாங்க. அதனால எது சரி அப்படின்றது இல்லை, அவருக்கு பிள்ளைங்க இருந்திருக்கிறாங்க, அது உண்மை. அப்போ எதைய வச்சாலும் இந்த நெருப்பு, பகை, பாவங்கள் இதெல்லாம் மிச்சம் வைக்க கூடாது, அழிச்சிடணும். இல்லைன்னா அது அப்படியே திருப்பி தொடரும். அந்த வகையில பண்டாசுரனை கொன்னா அவங்க பிள்ளைங்க கம்மிட்டு இருப்பாங்களா, பகை வளரும், மறுபடியும் தேவர்கள் மேல படை இருப்பாங்க. இது இயல்பா நடக்கும். அதனால முதல்ல அந்த பிள்ளைகளை கொல்லணும், பண்டாசுரனையும் கொல்லணும். இதுக்கு என்ன வழி அப்படின்னு பாக்குற போது அம்பாள் தான் தன்னுடைய சேனை படைகளை திரட்டிக்கிட்டு பண்டாசுரன் சண்டைக்கு போகுது. பாலாம்பிகையே போகுது. அப்படி வாழைத்தாய் போய் பண்டாசுரனை கொண்டது மட்டுமல்லாது அவர்களுடைய புத்திரர்களையும் கொண்டு சண்டையில கொல்லும் போது இதை பார்த்து எல்லா தேவர்களும் பூ மாதிரி பொழிகிறாங்க. அம்மாவுக்கு குழந்தையா இருந்தாலும் முத்திகளால் ஆகாது, திரிபுர சுந்தரியால் ஆகாதது வாழைத்தாய் நிறைவேற்றி காட்டினான்றதுனால வாழை திரிபுர சுந்தரி அப்படின்னும் அம்மாவுக்கு பேர் உண்டு. ஆமா, அந்த மாதிரி இருக்கிற போது சிவனுக்கு முதல் ஓங்காரத்தினுடைய விளக்கம் சொன்னது தாய் அப்படின்னு வாழைத்தாயினுடைய வரலாறு சொல்லுது. ஓம் என்ற பிராணத்தின் முதல் விளக்கமே வாழைத்தாய் தான். அதனுடைய உண்மையை சிவபெருமானுக்கே சொன்னதாகவும், சிவபெருமான் நந்தி பகவானுக்கு சொன்னதாகவும், நந்தி பகவான் அகத்திய பெருமானுக்கு சொன்னதாகவும், அகத்திய பெருமான் எல்லா சித்தர்களுக்கும் உபதேசம் செய்ததாகவும், இந்த மாதிரி சித்தர்களின் அதிதேவதை வாழைத்தாய் அப்படின்ட்டு குழந்தை வடிவம் நான் எடுத்துட்டேன். மறுபடியும் நான் வேற உருவத்துக்கு மாற போறதில்ல. ஏன்னா சித்தத்தை அடக்கக்கூடியவளாகவும் ஞான நெறி வழிபாட்டுக்கு வழிகாட்டக்கூடியவளாகவும் நான் இந்த 3 லோகத்திற்கும் பயனுள்ளவளா இந்த குழந்தை வடிவிலே இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி தாயினுடைய கருணை உள்ளத்தாங்க எல்லா உலகங்களுக்கும் இன்னைக்கு வாழைத்தாயா எல்லா இடத்துலையும் இன்னைக்கு நெவிலி அப்படின்ற இடத்துல ஆதி கோயில் இருக்குது. நான் போனதில்லை, சொல்லியிருக்கிறாங்க, நம்ம யூடியூப்ல பார்க்குறோம், அந்த இடத்துல பெரிய கோயில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே அதை பார்த்து எங்கள் அப்பா கட்டினாரா என்னன்னு தெரியாது, கட்டியிருக்கிறாங்க. அப்படி கட்டினதுக்கு அப்புறம் நாங்கள் இதை எடுத்து செய்யும் போது அம்மா என் கனவுல பேசினான். அப்போ அம்மாவுடைய அவதாரம் என்னன்னு எனக்கு தெரியாது, ஆன்மீகத்திலே எனக்கு நாட்டம் இல்லை. என்னமோ எல்லாரும் போலவும் நாங்களும் சுகத்தை தேடி இருந்தது தான். எல்லா மாமிசம்ன்றது எல்லா பழக்க வழக்கங்கள்ன்றது தாயை எடுத்து செஞ்சதுக்கு அப்புறம் எல்லா பழக்கங்களையும் எடுத்து தாய்க்காக நம்மளா அர்ப்பணம் பண்ணிக்கிட்டோம். செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது என்ன அப்படின்னு கேட்டா, தாயினுடைய சுய உருவத்தை காட்டி முன்னாடி அம்மா உட்கார்ந்து பார்த்தீங்களா, பின்பக்கமா இருக்கிற அம்மாவை வேற சிற்பிகள் கிட்ட இருந்து சிற்பக்கலை கூடத்துல சொல்லி அம்மாளுடைய அவதாரம் தெரியாது, பெரியவங்களை கேட்டோம், பல விதமா சொல்லிட்டாங்க. அதன்படி அம்மாள் நின்று இருக்கிற வழியில இப்படிதான் வைக்கணும் அப்படின்னாங்க. சரி அப்படின்னு நானும் ஆர்டர் கொடுத்து
அம்பாளுடைய திருமணி செஞ்சு எடுத்து வந்து வச்சு அபிஷேகம் நடத்தி எல்லாமே பண்ணோம். அப்புறம் செய்ததுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தாய் என்னுடைய உண்மையான சொரூபம் இது இல்லை, என்னுடைய வடிவம் அப்படின்னு அடியனுக்கு கனவுல வந்து காட்சி கொடுத்து பாலா கனவு அம்மா வந்து யாரு மனமுகந்து கண்ணில் கண்ணீர் விட்டு அவளை அன்போடு அழைக்கிறாங்களோ கண்டிப்பா அவங்களுக்கு கனவுல காட்சி கொடுப்பாங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை. பாலா நேர்ல வரா, மற்ற தெய்வங்கள் அம்மாலாம் நேர்ல வருதோ இல்லையோ, பாலா மட்டும் நல்லவங்க கேட்டவங்க அம்மா உன்னை விட்டா எனக்கு எது இல்லைன்னு நீ வேண்டிட்டா கண்டிப்பா கனவுல வந்து காட்சி கொடுத்தே தீருவான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அம்பாள் மேல நான் ஒரு மண்டல விரதம் இருந்தேன். அந்த விரதம் இந்த காலகட்டத்தில் அம்பாளுடைய தரிசனம் கிடைச்சது. எனக்கு தரிசனம் கிடைச்சி என்னுடைய உண்மையான வடிவம் இதுதான் அப்படின்ட்டு தாமரை ஆசனத்துல மற்றத்துல அம்பாள் உட்கார்ந்து இருக்கிற மாதிரியும் ஒரு கையில சதுர்வேதமும் ஒரு கையில ஜபமாலையும் அபயகர உபயகரம் போல காட்சி கொடுத்தார். இப்படி இருக்கிற போது இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி சிற்பக்கலை கூடத்துல போய் கேட்டேன். கேட்டதுக்கு அவங்க செய்து கொடுக்குறோன்னு சொல்லி கொஞ்சம் காலதாமதம் பண்ணாங்க. அதனால அடியனே தாயினுடைய பிம்பத்துக்கு தேவையான கருங்கள், சுத்தமான கருங்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சில கல் உடைக்கிறவங்க கிட்ட போய் கேட்டேன். அவங்களும் செய்து கொடுத்தாங்க. ஒரே கல் உடையாத ஒரே கல்லிலிருந்து 4 பக்கமும் செதுக்கி நடுப்பகுதியான எடுத்து அந்த பிம்பத்தை மட்டும் எடுத்து தாயினுடைய திருமேனியை செய்யக்கூடிய வாழ்க்கையும் தாய் எனக்குள்ள இருந்து தாயே செய்துகிட்ட திருமேனி. நீங்க செஞ்சு நான் செய்யல, அடியேனே ஒரு பகடகாய் ஆக்கி ஒரு துருப்பு சீட்டாக்கி எனக்குள் இருந்து தாயே தன்னை செதுக்கிட்டாங்க. அந்த அம்மாவே செஞ்சு அதுதானே, நம்மளால என்ன செய்ய முடியும்? நான் ஒளி சுத்தி பிடிச்சி செய்ய தெரியாது, கல்வடைக்க போனதில்லை, எந்த ஒரு சிற்பமும் செஞ்சதில்லை, அதுக்கு முன்னாடி செய்யறதில்ல. ஒரு ஆசை, அம்பால நம்ம கையால செய்ய பாக்கியம் கிடைக்குமா, முயற்சி செய்து பார்க்கலாமான்னு மனசுக்குள்ள அந்த ஆசையும் அவதான் கொடுத்தான். அதே போல சரி முயற்சி செய்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து கல்லை இதே இடத்துல நம்ம பின்னாடிதான் வீடு இருக்குது. நம்ம வீடு இந்த வீட்டுக்கிட்ட பின்னாடி மாந்தோப்பு இருக்குது, அங்கேயே வச்சுக்கிட்டு மோட்டர் ரூம் எல்லாம் இருக்கு, அங்கேயே வச்சுக்கிட்டு தேவையான ஒளி சுத்தி எல்லாமே யாரையாவது போவேன். இந்த கல் உடைக்கிறவங்க கிட்ட ஊழிய மொனை பிடிச்சி கொடுக்க சொல்லி அவங்க கிட்ட கேட்பேன். எனக்கு எதுவும் தெரியாது, மொனை பிடிச்சி கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமா செய்தேன். அதே மாதிரி செதுக்க நான் என்கிட்ட எனக்கு ஏதாவது குழப்பம் வந்ததுன்னா அப்படியே வச்சுட்டு வந்துடுவேன். திருப்பி அன்னைக்கு அம்மாள் வந்து அந்த குழப்பத்தை தெரிய வச்சு எனக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள இருந்து அந்த கனவுல சொல்லி மறுபடியும் அவளே செய்வாள். இப்படியே தாயே சொல்லி தாயே எனக்குள்ள இருந்து செதுக்கிக்கிட்ட அவளுடைய திருமேனி தான். அடியனால ஒன்றும் நடக்கல. இன்னைக்கு அவளுடைய திருவடியில நம்ம சேவை பண்ற அளவுக்கு ஏதோ கொஞ்சம் பாக்கியத்தை கொடுத்து வச்சிருக்கிறான். அவளுடைய அருள இருந்து ஏதோ பெரிய பயன் முடிஞ்சால் போதும் அப்படின்ற நோக்கத்தோட செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். வராங்க, நிறைய வெளியிலிருந்து வராங்க. அதே மாதிரி அம்மா கிட்ட வேண்டுதல் வச்சுட்டு போறதும் வந்து வேண்டுதல் நிறைவேற்றுறாங்க. சில பேர் வந்து பில்லி சூனி யாவல் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நிறைய வராங்க. கண்டிப்பா தீருது. அதே மாதிரி அப்பா காலத்திலிருந்து தலைமுறை பாரம்பரிய வைத்தியம் அப்படின்ற வகையில வைத்தியமும் செய்தாரு. அதே போல மாந்திரிகத்திலையும் கை தேர்ந்தவர் தான் அப்பா. எங்க குருநாதரும் அப்பா தான் குருநாதர், குருநாதர் தான் அப்பா. சரிங்களா? நான் மாந்திரிகத்துக்கு அதாவது வைத்தியத்துக்கு வந்தது 13 வயசுல என்ன சீடனா ஏத்துக்கிட்டார். சீடனா ஏத்து அதுக்கப்புறம் அவருக்கு என்னென்ன எனக்கு கொடுக்கணும்னு நினைச்சாரோ அதை கொடுத்தாரு. ஏன்னா தெரிஞ்சதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு, நான் சொல்ல விரும்பல. அது என்ன எவ்வளவு அவருக்கு தெரியும் எனக்கு தெரியாது இல்லையா. என்னென்ன என்கிட்ட அடியனுக்கு கொடுக்கணும்னு நினைச்சாரு, எனக்கு என்ன பாக்கியமோ அது என் குருஜிக்கு சொல்லி எனக்கு கிடைச்சது. அதுக்கு மேல தந்தைக்கு தந்தையாகவும் இருந்து எனக்கு சில வழிகாட்டல் செய்தாரு. அதன்படி அம்மாவனுடைய வழிபாடு அடியனுக்கு தெரிஞ்சவரை செய்து பெரிய அளவுக்கு நமக்கு ஒன்றும் தெரியாது. அதே மாதிரி பில்லி சூனியம் யாவல் இந்த மாதிரி சமாச்சாரங்கள் இல்லை வசிய சம்பந்தப்பட்டது. ஏன்னா அஷ்ட சித்துகளுக்கு அதிபதி அப்பதான் அப்படின்ற போது ஆகர்ஷ்டம், ஆகோடம், வசியம், ஸ்தம்பனம், மோகனம் இந்த மாதிரி நிறைய இருக்குது. பேதனம் இதில் கெட்டது இங்கே செய்யறது இல்லை. நிறைய பேருக்கு ஆசைக்கு ஆசைப்பட்டு கை கால் வராமல் பண்ணுறதும், படுத்த படுக்கையாக பண்ணுறதும், அதே மாதிரி வாய் பேச முடியாமல் பண்ணுறதும், குடும்பத்தை அழிக்கிறது இந்த மாதிரி நிறைய செய்வாங்க. நிறைய இடத்துல நடக்குது. நாங்கள் இங்கே வந்து நாம் கெட்டது செய்ய வாய்ப்பே கிடையாது, செய்யறதும் கிடையாது. நன்மை எதுவோ அது மட்டும். ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னா அம்மா கிட்ட கேட்போம்,
அம்மா செய்து கொடுத்தால் இதை செய்யலான்னு வழிகாட்டுவா. அதே போல அவங்களுக்கு ஏதாவது பூஜை முறைகள் அப்படின்னா எனக்கு தெரியாத பட்சத்திலையும் அவளே எனக்கு வழியும் காட்டுவா. இந்த சக்கரத்தை போட்டு இந்த மந்திரத்தை உச்சரித்தால் அவங்களுடைய பிரச்சனை தீரும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் அதிசயங்கள் நடக்கும். அம்மாவே வந்து சொல்லுமா? அம்மாவே வந்து சொல்லும். அம்மாவே வந்து சொல்லும். ஆனா கனவுல தான், கனவுல வந்து சொல்லும். அதே போல் கனவுல தெளிவா ஒரு குரு பக்கம் இருந்து எப்படி நம்மளுக்கு சக்கரங்கள் போட்டு காட்டுவாரோ, உச்சரிப்பு உபதேசம் கொடுப்பாரோ, அதே போல் என் வாழை தாய் எனக்கு உபதேசம் கொடுத்து என்னை வழிநடத்திக்கிட்டு இருக்கிறார். என்னுடைய குரு கற்றுக் கொடுத்தது எனக்கு பாதி அப்படின்னா என்னுடைய வாழை தாய் எனக்கு சொன்னது நீ. இப்போ வரைக்கும் என்னுடைய வாழை தாய் தான். எல்லா தெய்வங்களுக்கும் எல்லா குருவுக்கெல்லாம் குரு வாழை தாய் தான். இருப்பினும் அடியானுடைய வாழ்க்கையில் நடந்ததை நான் சொல்றேன். இப்போ வெறும் அம்மாவுடைய அடியானா இருக்கு. என்னால் முடிஞ்ச பணியாற்றிக்குவோம். குருஜி, இந்த ஆலயத்துக்கு எந்த மாதிரி கஷ்டத்துல இந்த ஆலயத்துக்கு வரும்? பல விதமான கஷ்டத்துல வராங்க சாமி. ஏன்னா மக்களுக்கு இந்த கஷ்டத்துக்கு தான் இங்க வரணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? நம்ம மருத்துவம் அப்படின்ற போது நம்ம ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்திட்டு இருக்கிறோமா? இல்ல இல்ல. தெய்வங்களுக்கு எல்லா நோய்க்கும் தெய்வங்களால் தீர்க்க முடியாத விஷயம் ஒண்ணு இல்லை. சரியா? அப்படி இருக்கிற போது எல்லா விதமான கஷ்டத்துக்கும் வராங்க. இதுல என்ன அப்படின்னாக்க நம்ம நாட்டு வைத்தியம் ஏதோ நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு செய்யும். பெரிய அளவுக்கு இல்லை, செய்தாலும் கூட தாயுடைய நம்பிக்கை ஒரு பக்கம், அதே மாதிரி நாம கத்துக்கிட்ட மாந்திரிகம் அப்படின்றது இன்னொரு பக்கம். சில விஷயங்கள் மாந்திரிகத்தால நிறைய விஷயங்கள், அதாவது பில்லி சூனி வியாபாரம் சம்பந்தப்பட்டது சாதாரண பிரச்சனைகளா இருக்கிற போது காத்து கருப்பு அம்மா கோயிலுக்கு வந்தாவே விளைக்கணும். ஆமா, உள்ள கேட்டுக்குள்ள நுழையிற போது வராது, அங்கேயே இருக்கும். நான் உள்ள வரமாட்டேன்னு அடம் பிடிக்கும். அப்படியே முடிய பிடிச்சி இழுத்து உள்ள உட்கார வச்சு ஏதாவது கூட வரவங்க ஏதாவது பலவந்தமா எடுத்துட்டு வந்து உட்கார வச்சாலும் அந்த உருவம் மட்டும்தான் இங்க வரும். மேல இருக்கிற ஆன்மா துஷ்டாத்மா வெளியே போடும். இந்த மாதிரி அப்படியே ஒன்று ரெண்டு உள்ள வரும். அது முறையா உட்கார வச்சு அது வெளியே அனுப்புறதுக்கு என்ன வழியோ அது முறைப்படி நாங்கள் ஒப்புக்கொள்வோம். ரெண்டாவது, உடலால் உருவான நோய்கள் அப்படின்ற போது நாங்கள் எங்களால் முடிஞ்சு மருந்து கொடுக்க முடிஞ்சா செய்கிறோம். அப்படி மருந்து கொடுக்க முடியலன்னா நீங்கள் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் போய் வைத்தியம் பார்த்துக்குங்க, இல்லை நாட்டு வைத்தியம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிடுவோம். அதையும் தாய்கிட்ட கேட்டுட்டு வாளாம்பிகையினுடைய அனுமதி பிரகாரம். அனுமதி இருந்தால் தான் சொல்லுவோம். ஆமா, அனுமதியின் பிரகாரம் தான். ஒருத்தருக்கு வந்து பூஜைக்கு இங்க வராங்க, இந்த மாதிரி குடும்பத்துக்கு பார்க்கணும் அப்படின்ட்டா முடிவு அவ தான் சொல்லணும். தியானத்திலாலையும் எண்கணிதம் சோழி இந்த 3 வகையிலும் சாமியாடி இங்க வாக்கு சொல்றது இல்லை. சாமியாடி அருள்வாக்காடி இங்க வாக்கு சொல்றது இல்லை. சோழியில பேசுவா, எண்கணிதத்துல பேசுவா, தியானத்துல பேசுவா. அப்படி இந்த 3 வகையாகவும் வரவங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன ஏது அப்படின்னு சொல்லி அதுக்கான வழிமுறை அம்மா என்ன சொல்லுதோ அதன்படி தீர்த்து கொடுக்குறோம். அது நாமளால தீர்த்து கொடுக்குற முடிய பிரச்சனையா இருந்தா தீர்த்து கொடுத்துறோம். இல்லை ஹாஸ்பிட்டல்ல தான் பார்த்தாகணும் உடலால் வந்தது அப்படின்னா கண்டிப்பா ஹாஸ்பிட்டல்ல தான் சரி, வைத்தியத்துல தான் சரி பண்ணிக்கணும். உடல்ல தோன்றி வர நோய் நொடிகளுக்கு நம்ம மந்திரத்தில் குணப்படுத்த முடியாது இல்லை, முடியாது. அதனால அவங்க உடல் ஒத்து போகணும் அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் தான் செஞ்சுக்கணும். மாந்திரிகத்தால் கண்ணுக்கு தெரியாத பிளாக் மேஜிக் இந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா? கருப்பு வந்துருச்சு, அவன் செஞ்சு வச்சுட்டான், கால் மீதில் வந்துருச்சு, கருப்பு கழிச்சிட்டாங்க, பேய் பிசாசு பூரம், இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவாயினும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி நம்ம வைத்தியத்துக்கு உட்பட்ட நோய்கள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக இங்கே தீர்த்து கொடுத்துருவோம். முடியாத பட்சத்துக்கு கண்டிப்பாக வேற வைத்திய சாலை ஏதாவது இருந்தால் அதுக்கு வழிகாட்டி அனுப்பிச்சிடுறோம். அது சில பேர் கேட்பாங்க, எந்த திசையில் பலான ஹாஸ்பிட்டலு இல்லை பலான வைத்தியசாலைக்கு போனால் இந்த பிரச்சனை தீருவா அப்படின்னு அம்மா கிட்ட கேட்பாங்க. அதே போல் அம்மா பதில் சொல்றதை வச்சு போவாங்க, கண்டிப்பாக தீரும். சரியான இடத்த காட்டுவா. இது தாயினுடைய மகத்துவம். அம்மாவே சொல்லிடுவா, வேண்டாம் நீ இங்கே பாடுபட வேண்டாம், இங்கே உட்காந்துட்டு இருக்காத, உடம்புல கடப்பாரியை மொழிக்கிட்டு சுக்கு கசாயத்தை குடிச்சா கடப்பாறை கரைஞ்சிருமா? கிடையாது இல்லை. அதே போல பிரச்சனைகள் பெருசா இருக்கிற போது நமக்கு வந்து திருநீரை மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தா போகலாம். தெய்வ நம்பிக்கை எதுக்கு அப்படின்னு கேட்டா வழிகாட்டுறதுக்கு தெய்வத்தை பயன்படுத்திக்கணும். அதே போல காட்டி கொடுக்கறதுக்கு தெய்வத்தை பயன்படுத்திக்கணும். அதே போல வைத்தியத்தையும் நம்ம கடைபிடிச்சிக்கணும். கண்டிப்பா பார்க்கணும் உடலால் வந்தவைகளுக்கு. சரியா? கண்ணுக்கு தெரியாத சக்திகளால் பிரச்சனைகள் வருது, அவஜனத்திலிருந்து பிரச்சனை வருதுன்னா அது ஆத்த பார்த்துப்பா, அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆமா, ஒரு ஆன்மாக்கள் இருந்து எல்லா விஷயங்களுக்கும் அம்மா பார்த்துப்பா. முடியாததுக்கு இப்போ செய்வன பிரச்சனைகள் அப்படின்னு இருந்ததுன்னா கண்டிப்பா அது சொத்தை எடுத்து கொடுத்துடுறோம்.
எடுத்து கண்ணுக்கு முன்னாடியே போய் நைட்ல செய்யறது. நிறைய பேர் எல்லாம் போய் ஈட்டு தலாட்டு நிறைய நடக்குது இப்போ. நைட்ல தான் சாமி எடுக்கிறாங்க. ஆமா, நிறைய எடுக்கிறாங்க. அது வந்து அதுல நான் எல்லாரையும் தப்பு சொல்ல வரல. கிட்டத்தட்ட பார்த்தாக்க 75% அதுல ஏமாற்று வேலை நடக்குது. 25% எப்படின்னு நான் சொல்ல முடியல. ஏன்னா அதுல கூட எத்தனை இருக்குன்னு எனக்கு தெரியாது. காரணம் என்னன்னா, இன்னைக்கு கோயில் அப்படின்றது நிறைய பேர் எல்லாம் வியாபார ஸ்தலமாக்கிட்டாங்க. ஆன்மீகத்தை வளர்க்கறதுக்கு தான் ஆதி காலத்துல கோயில் இருந்தது, முன்னோர்கள் இருந்தது. அதே போல இப்போ வந்து வியாபார ஸ்தலமாக்கிட்டாங்க. ஆனா இப்போ நீங்க கேட்கலாம் ஒரு வார்த்தை, இப்போ நீங்களும் அந்த மாதிரி காத்து கருப்பு ஓட்டுறதுக்கு, இந்த மாதிரி நோய் நொடிகள் தீர்க்கறதுக்கு காசு வாங்காம சும்மா செஞ்சிருக்கீங்களா? நீங்களும் வாங்குறீங்கல்ல, அப்புறம் நீங்களும் வியாபார ஸ்தலமாக தானே பயன்படுத்துறீங்க அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பா அதற்குரியது என்ன, பூஜை சாமானம் வாங்குறதுக்கோ இல்லை செலவு வாங்குறதுக்கு என்னமோ அது நாங்கள் கண்டிப்பா வாங்கி கொடுக்க சொல்லி லிஸ்ட் கொடுத்துருவோம். அவங்க வாங்கி கொடுப்பாங்க. மேற்கொண்டு அவங்க திருப்திக்கு ஏதாவது கணக்கு கொடுத்துட்டு போவாங்க. இந்த மாதிரி பூஜை செலவு மட்டும் வாங்குவீங்க? ஆமா, பூஜை சாமானத்துக்கு அது கூட நாங்க வாங்குறது இல்லை. அவங்க கூட லிஸ்ட் கொடுத்துருவோம், அவங்க வாங்கி கொடுப்பாங்க. ஆமா, அவங்க திருப்திக்கு அவங்க ஏதாவது கொடுத்துட்டு போவாங்க. பஷ்யம் சம்பந்தப்பட்டது இல்ல வேற ஏதாவது அவங்க வீட்டுல போய் பெரிய பூஜை ஏதாவது செய்யணும்னா கண்டிப்பா நாங்க அதுக்கான சார்ஜ் பண்ணுவோம். பூஜையை பொறுத்து சின்னதும் இருக்குது, பெரிய பூஜையும் இருக்குது, அருகம்புல்ல தேர்ற பிரச்சனையும் இருக்குது, மரத்தை வெட்டி வேறு கொடுக்குற பிரச்சனையும் இருக்குது இல்லையா? அப்போ அதுக்கு தகுந்த ஆயுதம் வேணும் இல்லையா? அருகம்புல் கையில கிள்ளுனா வந்துடும், மரத்தை கையில கிள்ள முடியுமா? கோடாலி வேணும். அதே மாதிரி அதை எடுத்து நம்ம கட்டையை உப்புப்படுத்துறதுக்கோ இல்லை அதை அப்புறப்படுத்துறதுக்கோ அங்கே வண்டி வாகனங்கள் எல்லாம் வேணும். அங்கே ஒரு 4-5 பேர் 10 பேர் தேவை. இத்தனை பேருக்கு வேணும் இல்லை? அப்போ நெகத்துக்கும் ஆயுதத்துக்கும் மரத்துக்கும் அருகம்புல்லுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இது. யாராலையும் எதுக்கு எவ்வளவு செய்யறீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆத்தாலால தீர்ற பிரச்சனை இல்லை அப்படின்ற போது நம்ம அதுக்கு பணம் வாங்குறது இல்லை. ஊதியோட சரி எலுமிச்சம்பழம் மற்றதெல்லாம் கொடுப்போம், பூஜை செஞ்சு கொடுத்துருவோம். மேற்கொண்டு நாம ஏதாவது அவங்களுக்கு கணபதி ஹோமம், இந்த மாதிரி வேற பூஜைகள், இந்த மாதிரி பில்லி சூனியம் யாவல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சில பேர் வந்து காதல் வசியப்படுத்துறதுக்கெல்லாம் கூட வருவாங்க நிறைய. நிறைய வராங்க. அதே மாதிரி வசியமை கேட்டு வசிய மருந்து கேட்டெல்லாம் கூட வராங்க. வசியமை இருந்தது, ஆனா இப்ப இல்லை. அந்த மாதிரி மையை நானும் பயன்படுத்துறது விட்டுட்டேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, மையை வாங்கிட்டு போறவங்க துஷ்பிரயோகம் பண்றாங்க. என்னுடைய மனைவி சொல்றபடி கேட்கணும், அதுக்கோசரம் மை கூட நீங்க கேட்கறாங்க. ஆனா எடுத்துட்டு போய் ஓரா மனைவிக்கு மைய தருவி அவங்க வசப்படுத்தி தப்பான வழியில போறாங்க. அந்த பாவம் யாருக்கு வரும்? வரும் இல்ல அப்படின்ற வகையில இந்த மாதிரி பாவ காரியங்கள் தெரிஞ்சே இப்படி இருக்குதுன்னா, நாளைக்கு வயசு பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரியான தவறுகள் செய்தா கண்டிப்பா அந்த குடும்பம் என்ன ஆகும்? இது ஏன்னா என்னுடைய நாலேஜுக்கு நானே மை கொடுத்து என்கிட்டயே வாங்கிட்டு போனவன் எனக்கு தெரியவே ஒரு தவறு பண்ணான். அப்போ தெரிஞ்சு ஒருத்தன் பண்றாங்க போது தெரியாத போது நிறைய பேர் செய்யலாம் அப்படின்ட்டு அது கண்ணுக்கு தெரிஞ்ச அந்த மையை ஆக்கிவிட்டேன். அதுக்கப்புறம் மை கொடுத்து யாரும் வசியம் பண்றது இல்லை. வசியம், குடும்ப வசியம், கணவன் மனைவி பிரிஞ்சு போனா அந்த குடும்பத்தை சேர்த்து வைக்கிறது இல்ல, தாய் பிள்ளைகள் இந்த மாதிரி பெற்றோரை விட்டு பிள்ளைங்க பொண்டாட்டி பேச்சை கேட்டு போடுவாங்க, அந்த குடும்பத்தை திருப்பி ஒண்ணு சேர்த்து வைக்கிறது. தாய் மேல தந்தை மேல பாசமா இருக்கிற மாதிரி. ஏன்னா பெத்தாங்க வளர்த்தாங்க, கடைசி காலத்துல புள்ள கை ஊத்துவான்னு சொல்லிட்டு தானே அவங்க பெற்று வளர்க்குறாங்க. பொண்டாட்டி வந்த போட்ட கை விட்டுட்டு போயிட்டாக்க அவங்க எங்க போவாங்க? பிச்சை எடுப்பாங்க. தர்மம் இல்லையே அப்படின்ற போது இந்த மாதிரி பிரிஞ்சு போற குடும்பத்துக்கு நம்ம சேர்த்து வைக்கிறது. அதே மாதிரி கெடுதல் பில்லி சூனியத்தால் அழிஞ்சு போற குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு அந்த துஷ்ட சக்தியில் இருந்து அவங்களை தீர்த்து கொடுக்கறது. இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் மட்டும் செய்யணும், தீய விஷயங்கள் கிடையாது. இதில் பேதனமோ மாரணமோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்ம ஆலயத்தில் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அதுக்கு அளவுட கிடையாது. அதுக்கு பாலா இடம் கொடுக்கவும் மாட்டார். அறிவு பொருளுக்கு இல்லை இடம் கிடையவே கிடையாது. சாமி சொல்லுங்க சார். இவ்வளவு நேரம் நல்ல அம்மாவுடைய வரலாறு, பூஜை முறைகள் இதெல்லாம் சொன்னீங்க, தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுவோம் சொன்னீங்க. இதுக்கு மேல நம்ம ஆலயம் அமைஞ்சிருக்கிற இடம் எந்த இடத்துல இருக்கு? இந்த ஆலயம் எந்த மாவட்டத்தை சேர்ந்தது, எந்த இடத்துல அமைஞ்சிருக்குதுன்னு கேட்குறீங்க இல்லையா? தருமபுரி மாவட்ட சாமி, பாலக்கோடு ஒன்றியம், அதே போல மாரண்டள்ளி, மாரண்டள்ளியிலிருந்து 2 கிலோமீட்டர் தூரம் வரணும். மேல் சந்திராபுரம் அப்படின்னு. மேல் சந்திராபுரம். ஆமா, மாரண்டள்ளி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 2 கிலோமீட்டர் தூரம் சாஸ்திரமுட்லு வழியில வரணும். சாஸ்திரமுட்லு வழி மேல் சந்திராபுரம் அப்படின்னு இருக்கு. மேல் சந்திராபுரத்தை கடந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் வரும், தாண்டி வரணும். சந்திராபுரத்துக்கு 1/2 கிலோமீட்டர். அப்படியே வர வழியே தான் சாஸ்திரமுட்ல போற வழியில ஊரை தாண்டி மேல் சந்திராபுரத்தை தாண்டி அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தாவே பாலாம்பிகை கோவில் திருக்கோவில் வந்து ரோடு பாயிண்ட்லயே இருக்கு. மாரண்டலியிலிருந்து வரும்போது கோவில் இடது பக்கம் இருக்குது, வலது பக்கம்
பாலாம்பிகையினுடைய கோவிலுக்கான போர்டும் இருக்கு. ஸ்ரீ பாலாம்பிகை திருக்கோவில் போர்டும் இருக்கு. பக்கம் தான் சாமி, ஒரு 2 கிலோமீட்டர், மாவட்டத்தில் ஒரு 2 கிலோமீட்டர் தான். சந்திரபுரம். ஆமா, இது தருமபுரி மாவட்டத்தை சார்ந்தது. சொல்லுங்க சாமி. சைவ இது வசியான சொல்லக்கூடிய காரியம் குடும்ப சமாசத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்துவீங்களா இல்ல வேற எதனா பண்ணுவீங்க? வேற வண்டியை விஷயங்கள் வந்து இப்போ கணவன் மனைவி இந்த மாதிரி பிள்ளைங்க பிரிஞ்சு போயிட்டாங்க செஞ்சு கொடுக்கணும்னு சொன்னீங்க, அது கேட்கறீங்க. அந்த விஷயத்துல வசியங்கள்ல எவ்வளவு வேணாலும் செய்யலாம் சாமி. வசியங்கள் அப்படின்றது அடுத்தவனுடைய மனைவியை இவனுக்கு வசியப்படுத்தி கொடுத்தா தப்பு, அடுத்தவனுடைய பிள்ளையை இவனுக்கு வசியம் கொடுத்தா தப்பு இல்லையா? ஏன்னா பெற்றவங்க அவங்களுடைய மான மரியாதை காப்பாத்திக்கிறவங்களும் பிள்ளைகளை வளர்த்து கரையேற்றணும்னு ஆசைப்படுவாங்க. அதனால அதெல்லாம் தவறான காரியங்கள். அதை விட்டு அவங்க குடும்பத்துக்கு அவங்க உறவினர்களை வசியப்படுத்திக்கிறதுல தவறில்லை. ரெண்டாவது, ஒருத்தன் நல்லாவே இருக்கிறான், திடீர்னு எதிரி ஆயிடுறான், பிரிச்சு போயிடுறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சத்ரு வசியம், சத்ருவையும் வசியமாக்கலாம், எதிரியமும் வசியமாக்கலாம். அந்த வசியம் எதை போல அப்படின்னா இவங்கிட்ட வந்து அடிமையா இருக்கணும்னு இல்லை, இவங்க கிட்ட இருக்கிற விரோதத்தை விட்டு அரவணைப்போடு இருக்கிறதுக்காக. அதே போல வண்டி வாகனங்களுக்கு இன்னைக்கு போறான், சாமி வாடகை கிடைக்கல, தொழிலும் ஓடல, இந்த மாதிரி வண்டி போட்டுருக்கிறேன், கண்டிப்பா தொழில் விஷயம் செய்யலாம். அதே மாதிரி ஒரு பிசினஸ் செய்யறாங்க, வியாபார வசியம், கடைகளுக்கு வியாபார வசியம், வியாபார வசியம் பேரு. அதே போல இப்போ வேற மெக்கானிக் தொழில், இந்த மாதிரி உழவு தொழில் செய்யறாங்க, அதுவும் தொழில் வசியம் தான். அதற்கு தக்கவாறு இந்த வசியங்கள் எல்லாமே உண்டு, சரியா? அதே மாதிரி உண்மையான நோக்கத்தோட 2 பேருமே உள்ளன்போட காதலிச்சு அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சு 2 பேர் குடும்பத்தாரும் அணுகினாலோ இல்ல இந்த மாதிரி குடும்பத்துல ஒத்து வர மாட்டேன்றாங்கனாலோ அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களை ஒத்து வர வச்சு அவங்களுக்கு சாதகமா செய்து கொடுக்கவும் செய்யறோம். ஏன்னா 2 குலம் ஒண்ணுபட்டு போச்சு அப்படின்ற போது பெரியவங்க வந்து இந்த காலத்துல வரட்டு கௌரவத்துக்கோசரம் நிறைய பேர் வீம்பு பிடிச்சி பிள்ளைங்க வாழ்க்கையை எடுத்துடுறாங்க. இது இயல்பா நடக்குது இல்லையா? அப்படி இருக்கிற போது அவங்களுடைய ஜாதக பொருத்தம் வந்தால், நல்லா இருந்தால், எதிர்காலம் நல்லா இருக்குதுன்னு அம்மா சொன்னா கண்டிப்பா அவங்களுடைய பேரண்ட்ஸை வர வச்சு, இல்ல அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கான சில பொருட்கள் தேவைப்படும், அது கொண்டு வர சொல்லுவோம். அப்போ அந்த மாதிரி கொண்டு வர வச்சு அவங்கள வந்து இவங்களுடைய விருப்பத்துக்கு சம்மதிக்கிற மாதிரி செய்து கொடுப்போம். இந்த மாதிரி விஷயங்களும் உண்டு. இந்த மாதிரி தொழில் விஷயங்களுக்கும் வசியம் செஞ்சு கொடுப்போம். எல்லாமே வியாபார ஸ்தலத்துல இருந்து, மற்ற தொழில்கள் இருந்து, வண்டி வாகனங்கள்ல இருந்து, ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல இருந்து, ராஜ வசியம், சத்ரு வசியங்கள் இருந்து, ஸ்திரீ வசியம் உண்டு. நான் முன்னே சொல்லிட்டேன், ஸ்திரீ வசியம் பெண்களை வசியமாக்குறது, அது மற்ற பெண்களுக்கு அல்ல, குடும்ப பெண்களுக்கு அவங்களுடைய கணவங்களுக்கு வசியப்படுத்தி கொடுக்கறது மட்டும்தான். அது முக்கியமா வச்சுக்கணும். நீங்க ஸ்திரீ வசியன்றதுக்கோசரம் யாரு வேணாலும் வசியம் பண்ணி கொடுப்பீங்களான்னு கேட்டாதீங்க. அதுக்கு நான் முன்னே விளக்கம் கொடுத்துட்டேன், மறுபடியும் சொல்றேன், சரியா? அதே மாதிரி புருஷ வசியம், கணவன் தப்பு பண்ணிட்டு வெளியே போயிட்டா மனைவிக்கு கணவனை வசியப்படுத்தி செய்வது. இந்த மாதிரியான குடும்பத்தை சேர்த்து வைக்கிறது, முன்னேறதுக்கான வழி எல்லாமே உண்டு சாமி. வசி சம்பந்தப்பட்டதை எல்லாமே செய்வோம். ஆமா. அதே மாதிரி வேள்வி நடத்துறதுல இருந்து யாவல் சம்பந்தப்பட்டதுன்னா சேர்த்து எடுக்க முடியாது. சூனியம், பில்லி, சூனியம், யாவல், சிவன் இந்த மாதிரி இருக்குது இல்லையா? இதுல வந்து எடுக்க முடியாது. அப்படி எடுக்க முடியாத பட்சத்தையான யாவலெல்லாம் செஞ்சா எடுக்க முடியாது கண்டிப்பா. அது அப்படியே ஏவி விடுறதுதான். ஆமா, அப்படியே ஏவி விட்டுருவாங்க. அந்த சம்பந்தப்பட்ட குடும்பத்தினுடைய பொருள் மட்டும் எடுத்து ஏவி விட்டுருவாங்க. அப்படி ஏவி விடுறப்போ அந்த குடும்பத்தை ஆட்சி படைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ அது எப்படி அழிக்கலாம், எப்படி செய்யலாம் அப்படின்னா அம்மாளுடைய கிருபையால அது யாகத்தை வழி கண்டிப்பா அதனுடைய ஒருத்த கட்டு போட்டானா அந்த கட்டு ஒண்ணு அவனே உடைக்கணும். அப்பதான் அதுக்கு விமோசனம். இல்லைன்னா வேற யாராவது உடைச்சு அதுக்கு விமோசனம் கொடுக்கணும். அப்பதான் வெளியே போகும். வீட்டுக்குள்ள இப்ப நம்ம கோயில உள்ள விட்டு வெளியே ஒருத்தர் கூட்டிட்டு போயிட்டா என்ன செய்ய முடியும்? நம்ம வெளியே போனோம்னா ஒரே விஷயம், போட்டுனா வந்து சாவியை போட்டு பூட்டை திறந்து நம்மளை காப்பாற்றணும் இல்லையா? இல்லைன்னா யாராவது பூட்டை உடைச்சு நம்மளை காப்பாற்றணும். வேற சாத்தியம். தானே நம்ம வெளியே போனோம்னா முடியுமா? அதே போல கட்டு இந்த மாதிரி நம்ம மாந்திரிகத்திலையும் அதே போல ஒருத்தர் கட்டு போட்டு ஒருத்தனை அழிவுபடுத்தாலோ இல்ல ஒருத்தன் குடியை கெடுத்தாலோ அந்த கட்டு உடைச்சுதான் துர்சக்தியை வெளியே அனுப்ப முடியும். துர்சக்தி பிடிச்சுன்னு ஆட்டுது நம்ம ஏன் அதை ஆட்டுது அப்படின்னா தானே ஆட்டுதானா? இல்ல, அவன் ஏன் விட்டுக்கிறான், எனக்கு பிடிச்சி ஆட்டுது. ஒண்ணு அவன் திருப்பி கூப்பிடணும், கேடணும்னு சொல்லி அனுப்பணும், கூப்பிடுவானா? மாட்டான். அப்போ அதுல இருந்து காப்பாத்துறதுக்கு அதுக்கு தகுந்த ஒரு ஆளை தேடி பிடிக்கணும். அப்படி சில பேர் வருவாங்க. இதுவரையிலும் வந்தவங்களுக்கு யாருக்கும் பின்னம் இல்லாம வாழை தாயினுடைய அருளால நல்லதே நடந்திருக்குது. இது தாயும் கொடுப்பா. மேற்கொண்டு இந்த மாதிரியான பிரச்சனைகள், பிளாக் மேஜிக் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும்
அடியார்களால் முடிஞ்சது கண்டிப்பா எடுத்து சுத்தப்படுத்தி அது எத்தனை பேர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பப்ளிக் தான். நம்மளுக்கு இந்த நைட்ல போய் செய்யறதெல்லாம் நான் முன்னே சொல்லியிருக்கேன், கேட்டீங்க, எல்லாம் நிறைய நடக்குதுன்னு. 100 பேர் இருந்தாலும் 500 பேர் இருந்தாலும் பப்ளிக்கள் கோயில்களே நிறைய வச்சிருக்காங்க சாமி, கோயிலே வச்சிருக்காங்க. தெய்வத்தை அந்த எல்லைக்குள்ள நுழையாதான் பண்ணிடுறாங்க. என்ன பண்ண முடியும்? அசிங்கம் இருந்தா நாம ஒதுங்கி போற மாதிரி, ஆகாது இருந்தா தெய்வமே ஒதுங்கி வெளியே நின்னுக்குது. அப்படி இருக்கிற போது அந்த இடத்துலயே போய் சிலதெல்லாம் எடுத்து திருப்பி ஆத்தால உள்ள நம்ம பிரதிஷ்டை பண்ணிடுவோம். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? சரி சாமி வணக்கம். வணக்கம் சாமி. சொல்லுங்க. இவ்வளவு நேரம் வரை அம்மனுடைய வரலாறு ஃபுல்லாக சொல்றீங்க, விளக்கம் நிறைய கொடுத்தீங்க. உங்களை எப்படி சாமி கான்டாக்ட்? மற்றவங்க யாராவது கேட்டாக்க எப்படி கான்டாக்ட் பண்றது, இல்லை நீங்க எப்படி கான்டாக்ட் பண்றதுன்னு கேட்குறீங்க. தொலைபேசி மூலியமா கான்டாக்ட் பண்ணலாம். எல்லாம் இங்க வரவங்க பூராமே முதல்ல வந்து எனக்கு ஃபோன் பண்ணிடுவாங்க, சாமி இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கிறோம், ஏன்னா நான் இங்க ஒரு இடத்துல நிற்க மாட்டேன், அங்கங்க பூஜைக்கு போவேன், யாராவது இந்த மாதிரி பூஜை பண்ணி கொடுங்க சாமின்னு கேட்டா அம்மாளுடைய தயவால அங்கங்க பூஜைக்கு போவேன். அப்படி இருக்கிற போது நாம கோயில இல்லாத நேரத்துல ரொம்ப தூரத்துல இருந்து வராங்க, இங்க இல்லை அப்படின்னாக்கா சிரமப்படுவாங்க இல்லையா. அதனால நீங்க வரும்போது எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துருக்கேன் சாமி அப்படின்னு சொல்லிடுவேன். இந்த மாதிரி நம்பர் கொடுத்து தான் நான் மற்றவங்களுக்கு தகவல் கொடுத்து தான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன், செய்தி கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுடைய நம்பர் எங்களுடைய வீடியோவில் தாராளமாக போடலாம் சாமி. நல்ல விஷயத்துக்கு எப்பயுமே நாங்கள் ஒத்து வருவோம், அதனால என்ன போயிருக்குது, அதில் ஒன்றும் தவறு இல்லையே. சரி.